கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தேவன் செய்த நன்மைகளின் மேலே அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை இந்த சங்கீதத்திலே வெளிப்படுத்துகிறார். தன் நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரை பார்த்து, நீர்தான் என் ஆண்டவர், நீர்தான் என் சுதந்திரம், நீரே என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர். ஆகவேதான் நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் கிடைத்தது. இவைகள் கிடைப்பதற்கு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிக்கிறேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் அவரை துதிப்பதற்காக என்னை உணர்த்துகிறது. ஆகவே கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கும் என்று சொல்லுகிறார். என் ஆத்துமா, என் நெஞ்சு மாத்திரமல்ல, என் மாம்சமும் அவரை நம்பி இருக்கிறது என்று கர்த்தரை நம்பியிருக்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவனிடத்திலே அவர் தருகிற நன்மைகளிலே, சுதந்திரங்களிலே நமக்கு பங்கு வேண்டுமென்றால் நாம் கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையிலே மிகவும் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான நம்முடைய சுதந்திரங்கள் நமக்கு கிடைக்காமல் போகலாம், பங்கு நமக்கு தூரமாய் போகலாம். ஏனென்றால் மனுஷன் பாரபட்சம் உள்ளவன், ஆனால் கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவன். நமக்கு எவை எவை கிடைக்க வேண்டுமென்று, நாம் எந்தெந்த சுதந்திரங்களை அனுபவிக்க வேண்டுமென்று தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே நம்மை சுதந்திரிக்க வைப்பார். நம்முடைய உலக பிரகாரமாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது அநேக குடும்பங்களிலே நீங்கள் தூக்கி எறியப்படலாம், ஒதுக்கப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலே தேவன் உங்களுக்கு நேர்த்தியான பங்கை அவர் கிடைக்க பண்ணுவார். இங்கு யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எல்லா பிள்ளைகளைப் போலதான் யோசேப்பும் ஒரு பிள்ளை சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரம் தூக்கி எறியப்பட்டது. அவன் தகப்பன் வீட்டில் இருந்தான், பின்பு தண்ணீர் இல்லாத குழியில் இருந்தான், வனாந்திரத்தில் இருந்தான், போத்திபாருடைய வீட்டில் இருந்தான், சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் அவனுக்காக வைத்த சுதந்திரமும் பங்கும் ஒரு நாளும் மாறி போகவில்லை. 13 ஆண்டுகள் அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் அரண்மனையிலே அவனுக்காக ஒரு பங்கு வைக்கப்பட்டு இருந்தது. ஆகவேதான் அவனை தகப்பன் நேசித்ததை காட்டிலும் பரம தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்ததினாலே நேர்த்தியான இடங்களில் அவனுக்கான பங்கு காத்திருந்தது. அவன் பலவர்ண அங்கியை அங்கு யாக்கோபு கொடுத்ததினாலே மற்ற சகோதரர்கள் அவனுக்கு விரோதமானார்கள். ஆனால் இப்பொழுது அவன் பலவர்ண அங்கி இல்லை, அடிமையின் வஸ்திரம், போத்திபார் வீட்டினுடைய வஸ்திரம், சிறைச்சாலையின் வஸ்திரம். ஆனால் அவனுக்காக ஒரு ராஜ வஸ்திரம் வைக்கப்பட்டு இருந்தது. நம்மிடத்திலிருந்து எது எது உருவப்படுகிறதோ அதை தேவன் நாம் அனுபவிக்கும்படியாய், மறுபடியும் நாம் அதை சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை தருவார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே இன்னும் நம்பிக்கையாக இருப்போம். அப்பொழுது தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய், திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாய், உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாய், பரம அழைப்பிற்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறோம். நாமே அவருடைய பங்கு. யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வையுங்கள். நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே மேல் வைத்த நம்பிக்கையின் மேலே நாங்கள் இன்னும் உறுதியாய் நிற்க உம்முடைய பங்குகளை சுதந்திரித்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.